பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இயேசு உங்க மேல அன்பும் அக்கறையாமா இருக்கும்போது எதுக்கு நீ கவலைப்படணும்? உங்க மேல அன்புள்ள தேவன், அக்கறை உள்ள தேவன், பாசமுள்ள ஒரு தேவன், உங்களை கவனித்து கொண்டே இருக்கிற தேவன், உங்களுடைய போக்கையும் வரத்தையும் கவனித்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு தேவன் அவர். பிறகு நீங்க பயப்படணும்? ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் பாருங்களேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். கர்த்தர் உன்னை காப்பார். உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி உன்னை காப்பார். இது கண்ணி. அந்த காலை கண்ணி வைத்து சிலர் பிடிப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? நம்ம காலுக்கு கண்ணி வைக்கப்படும். கண்ணி என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியம், கண்ணுக்கு தெரியாத ஆபத்து, கண்ணுக்கு தெரியாதபடி நம்மை சிக்க வைப்பது, ஆபத்திலே மாட்ட வைப்பது. இது பொல்லாத உலகம். நம்மளையாவது கண்ணில் அகப்படுத்தொன்னு சுற்றி திரிகிற ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. அந்த ஆபத்து எங்க இருக்குது, எப்படி இருக்குது, யார் கண்ணி வைக்கிறானே தெரியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்களா? சிலரால் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? ஒண்ணு கவலைப்படாதுங்க. அந்த கண்ணில சிக்கி கொள்ளாதபடி கர்த்தர் காவார். எத்தனை பேர் கண்ணி வைத்தாலும் உங்களை பாதுகாக்கிற தேவன் உண்டு. கண்ணின்னா தெரியல அவங்களுக்கு. அதாவது சில மிருகங்களை பிடிக்க கண்ணி வைப்பாங்க, கூண்டு வைத்தும் பிடிப்பாங்க, கண்ணி வைத்தும் பிடிப்பாங்க. சில பறவைகளை பிடிக்க கண்ணி வைப்பாங்க. நான் கிராமத்துல வளர்ந்த ஆளு. எங்க ஊர்ல நாங்க ஸ்கூல் விடுமுறை நாள்ல நாங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம்னா, அணில் இருக்குல்ல, அணில், அதை கண்ணி வச்சு பிடிப்போம். அதுக்கு என்ன பண்ணோம், ஒரு வலை மாதிரி செஞ்சு இந்த மாட்டு வால் முடியில தான் கண்ணி தயாரிடும். அது கண்ணுக்கு தெரியாது. அது மாட்டுச்சுன்னா தப்ப முடியாது. அதுல கண்ணியை உண்டாக்கி வச்சு மண்ணில புதைச்சிருவோம். கண்ணி மாத்திரம் வெளியே இருக்கும், அது கண்ணுக்கே தெரியாது. அப்ப என்ன பண்ணும், இந்த நெல் இருக்குதுல்ல, அதை கொஞ்சம் வறுத்த மணம் வரும். அதை தூவிட்டா அந்த மணத்துக்கு அணில் இறங்கி அதை சாப்பிட வருமா. அதுக்கு தெரியாது நல்ல ஆகாரம் இருக்குது, மனமா இருக்குது, நம்ம சாப்பிடலான்னு ஆசையா வந்தா இந்த கண்ணில் ஆகப்பட்டுக்கொள்ளும். கால் மாட்டிக்கொள்ளுமா, அதை தப்ப முடியாது. உயிரோட அது மாட்டிக்கொள்ளும். நாங்க ஓடி போய் அதை பிடிச்சிருவோம். அப்ப தப்பு நினைச்சாலும் தப்ப முடியாது, கண்ணி அகப்படுத்தி விடும். இதே மாதிரிதான் சாத்தான் நமக்கு ஒருவருமா கண்ணி வைப்பான். சில ஆசைகளை காண்பிப்பான், சில தவறான காரியத்தை காண்பித்து, ஆசைவாத்தை காண்பித்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கண்ணியை கொண்டு சிக்க வச்சிடணும் அப்படின்னு பிரயாசப்படுவான். பொய்யான குற்றச்சாட்டு சொல்லுவான். கோபம் வரும்ல, ஏதாவது பேசிடுவீங்கள, அதில் அகப்படுத்தலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரிலாம் பல விதங்களில் சாத்தான் நம்ம வேலை செய்யற இடத்துல, வசிக்கிற இடத்துல, ஊழியம் செய்யற இடத்துல நம்ம கண்ணுக்கே தெரியாம கண்ணி வச்சு அகப்படுத்திடணும், நம்ம அழிச்சிடணும்னு நினைப்பான். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, கண்ணிக்கு விலைக்கு நான் உன்னை பாதுகாப்பேன். அங்க ஒரு கண்ணி இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும், அவர் தப்பு வைப்பார். எந்த கண்ணில நீங்க அகப்பட மாட்டீங்க, எந்த கண்ணில் சிக்கி கொள்ளாதபடி கர்த்தர் காப்பார். பிறருக்கு பயப்படணும், என் வேலைக்கு கண்ணி வைக்கிறாங்க, என் பிசினஸ் அழிக்க கண்ணி வைக்கிறாங்க, என் பெயரை கெடுக்க கண்ணி வைக்கிறாங்கன்னு கலங்குறீங்களா? ஒன்னும் பயப்படாங்க. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார்ல, எந்த கண்ணியும் உங்களை சிக்க வைக்க முடியாது. கண்ணி தெரிப்பட்டது, நான் விடுதலையானேன் என்று ஒரு தேவ பக்தன் சொல்லுகிறார். கண்ணியை தெரிபட வைக்கிற ஒரு ஆண்டவர். கல்வாரி சிலையில ரத்த சிந்தி மறித்து உயிர்த்து எழுந்ததுனால சாத்தான் வைக்கிற எல்லா கண்ணிகளும் திரிபட்டு போய்விடும். நீங்க ஜெயிப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. மகிழ்ச்சியோட சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் சாத்தான் எத்தனை ரகசிய கண்ணிகளை வைத்தாலும் இந்த கண்ணிகளை திரிபட பண்ணி என்னை பாதுகாக்கிற தேவனாய் கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.